இப்படி வெளிப்படுத்திட்டாரு, நாங்க அங்க என்ன செய்ய போறோம், அங்க போய் போனா அந்த விஷன் கெட்டு போயிடும். அந்த விஷனுக்குள்ள நீங்க கடந்து செல்ல முடியாது. நான் என்னுடைய வாழ்க்கையில அனுபவித்திருக்கிறேன். கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அது உங்க இருதயத்தை வச்சு காத்து கொள்ளுங்க. அதை மனிதர்களிடத்தில் வெளிப்படுத்தாதீர்கள். எனக்கு ஆண்டவர் இதை செய்ய சொல்லிட்டாரு, இங்க போக சொல்லிட்டாரு, இப்படி பேச சொல்லிட்டாரு, இப்படி சொப்பனம் தந்தாரு, அப்படி தரிசனம் தந்தாரு, அப்படி வெளிப்படுத்தல் தந்தாரு, இப்படி வெளிப்படுத்தல் தந்தாருன்னு நீங்கள் மனிதரிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் என்றால் அந்த விஷயம் நிறைவேறாது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏன்னா நம்ம எதிராளி ஒருத்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அந்த விஷயத்தை தடை செய்வதற்காக அவன் பல தந்திரமான சூழ்ச்சிகளை செய்வான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த தேவனுடைய மனிதன் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்தி செத்து போனது போல நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய ரகசியங்களை மனிதர்களிடத்தில் வெளிப்படுத்தி அந்த அந்த ரகசியம் நம்ம மனிதரிடத்தில் வெளிப்படுத்தும் பொழுது அது ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாக போய்விடும். அது கர்த்தர் செயல்படுத்த விரும்புவார். ஆனால் எதிராளி அதை தடை செய்து போடுவான். ஏன்னா கர்த்தர் நமக்கு கொடுத்த ரகசியத்தை நம்ம போய் ஏன் அடுத்தவங்கள்ட்ட சொல்லுவானே. ஆமா, அப்படிதான் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால